வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்களா? இது வரைக்கும் பார்ட் 9 பார்த்துருக்கோம். எனக்கு துணை நான் மட்டுமே தொடர்கதையில். இப்போ அதோட 10வது பாட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் 9வது பாட்டில் என்ன பார்த்தோம்? எல்லோரும் காட்டில் ரெஸ்கியூ டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சரக்கடிச்சு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு இது பார்த்தோம் இல்லையா? அதை இதை தொடர்ச்சி இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றா குடிச்சிட்டு அவங்க விழுந்து கிடந்தாங்க. கவி நிக்கோல் கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் விட்டார். பார்ப்பையும் மில்க்கும் எந்திரிக்கவே முடியலை. அந்த அளவுக்கு மட்டையாய் கீழே விழுந்து கிடந்தாங்க. ஸ்கை அப்படியே தூங்கிட்டாரு. கவின் தடுமாறி ரூம் கதவை போய் தட்டினாங்க. பார்த்தா அது தாராவோட ரூம். ஆனால் திறந்தது ஸ்வீட்டி. என்ன இவ்வளோ குடிச்சிருக்கீங்க? என்னாச்சு? உன்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லத்தான் நான் வந்தேன் அப்படின்னு கவின் சொன்னார். என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு ஸ்வீட்டி சொன்னாங்க. இங்கே சொல்லக்கூடாது, அங்கே போய் தான் சொல்லணும்னு தள்ளாடிக்கிட்டே ஸ்வீட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக போய் நின்னார். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக என்ன சொல்லுங்க அப்படின்னு ஸ்வீட்டி கேட்டான். 2 விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லணும்? ஆவலோட ஸ்வீட்டு கேட்டா. அது என்ன போய் என்னன்னு சொல்லுங்க. கவின் தள்ளாடிக்கிட்டு, ஒன்று நீ ரொம்ப அழகாக இருக்க. ஸ்வீட்டி ரொம்ப வெக்கமாக ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸ்வீட்டி மனசுக்குள்ளே கவின் ஒரு வேளை நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாரோ என்று கொஞ்சம் சந்தோஷமும் பட்டா, எதிர்பார்த்தா. அதனால் கவின் அது சாரி சொல்லணும். உன்னை காலையில் ரொம்ப திட்டுட்டல, அப்புறம் தேங்க்ஸ். தாரா இங்கே வந்ததில் இருந்து தான் சிரிச்ச முகமாக இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் இப்படியே சிரித்தது பார்த்து ரொம்ப காலமாச்சு. அவள் சிரிக்கிறத மறந்தே ரொம்ப காலமாச்சு. இப்போது அவள் சிரிக்கிறானா அதுக்கு காரணம் நீ தான். அதுக்கு தான் நன்றி சொல்லணும்னு வந்தேன். சரி, நீ போய் தூங்கு, நான் போய் சோபாவில் தூங்கிக்கிறேன்னு கவின் சொல்லிட்டு போனார் ஸ்வீட்டிக்கு. அடப்பாவி, அதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா? நான் கூட என்னமோ நினச்சேன். இவன் சொல்கிற மாதிரியே ஒருவேளை நம்ம தான் சொல்லணும் போல அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டா. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. தாரா வெளியில் வந்தா. எல்லாரும் கீழே விழுந்து கிடந்தாங்க. அடப்பாவிங்களா, இவ்வளோவா குடிச்சிருக்கீங்க? கவின், உனக்கு இது பழக்கமே இல்லையே அப்படின்னு சொன்னான். மில்க் முகத்தில் தண்ணியை கொட்டினான். அவன் டக்குன்னு தடுமாறி எந்திரிச்சான். அந்த சத்தத்திலே எல்லாரும் எந்திரிச்சான். ஆனால் கவின் மட்டும் எந்திரிக்கவே இல்லை. உருண்டு கீழே தூங்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு என் முகத்தில் தண்ணி ஊற்றுன? டே, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குற? அவருக்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கமே இல்லையே. ஏதாச்சும் உடம்புக்கு ஒத்துக்காமல் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளவுதான், 2 பேருக்கும் சேர்த்து பெரம்பில் தான் அடி விழுகும் அப்படின்னு சொன்னான். இப்போ கூடவா அப்பாவுக்கெல்லாம் பயப்படுவீங்க? எங்கள் நாட்டில் எந்த விஷயமானாலும் பெற்றவங்களுக்கு பயந்து தான் ஆகணும். ஸ்கை, நீங்கள் இவர் கூட சேர்ந்து இப்படி பண்ணுறீங்களே, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஸ்கையும் கோபமாக கேட்டான். சாரி தாரா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும். சின்னதாக ஒரு ஹேங் ஓவர் தான், காலையில் சரியாயிடும். இது காலையில் தான் மிஸ்டர் ஸ்கை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஸ்கை தலையை தெரிஞ்சுக்கிட்டே சொன்னான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சு. எல்லாரும் வெளியில் வந்தாங்க. கவின், ஓகே, நான் கிளம்புறேன். நாளைக்கு புக் வெளியிற விழா இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போய் பண்ணணும். ஆல்ரெடி அங்கே பார்த்துக்கிட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஒருக்க போய் எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொன்னார் பார்ப்பை. தாரா இங்கே இருக்கும்போது நீங்கள் எப்படி புக் வெளியிடுவீங்க? டேட் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, வெளியிடுற டேட்டும் சொல்லியாச்சு. சொன்ன டேட்டில் மாற்ற முடியாது இல்லையா? நிறைய புக் தாரா இல்லாமையே வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த புக் வெளியிடும். புக் ஸ்பீச் அவங்களோட பையன்தான் கொடுக்க போகிறாரு. தாரா, நாளைக்கு லைவில் காமிங்க, நான் கண்டிப்பாக பார்க்குறேன். என்னோட பையன் எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு அப்படின்னு சொன்னான். உன்னோட பையன் தானே, நல்லாவே பேசுவான். தாரா, கவின் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு
எனக்கு பொக்கே அனுப்பின எல்லாருக்கும் இப்போ வெளியிட போட வர புக்கை காப்பி அனுப்ப சொல்லி நான் அதை சைன் பண்ணி எல்லா புக்கையும் செட் பண்ணி வச்சுருக்கீங்களா, சென்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். கவின், இல்லை தாரா, நாளைக்கு தானே லான்ச் பண்ணுறோம், அப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த புக்கை அனுப்பிடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம். ஓகே தாரா, ஓகே, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு கண்டிப்பாக நான் வர்றேன், பிள்ளைய ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். கவின், ஓகே கைஸ், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாலியாக இருந்தேன், நீங்கள் எல்லோரும் என் கூட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாராவை பற்றின கவலை எனக்கு இனி இல்லை, அவங்க உங்கள் கூட ஹாப்பியாக தான் இருக்கா, நான் நம்புகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார் கவின். கவி, அதுக்கு பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் ஸ்வீட்டி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வேணால் உங்களை ஃப்ளைட் ஏற்ற வரவா அப்படின்னு கேட்டா. கவின், என்ன பரவாயில்ல கவின், கவின் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன். பரவாயில்ல, நான் போயிடுறேன். ஸ்வீட்டியை பார்த்து சிரித்தான். இங்கே எல்லோரும் ஓ ஓ அப்படின்னு கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், கவினுக்கு ஃப்ளைட் ஏற டைம் ஆயிடுச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவரும் கவின் அவர் எத்தனை தடவை ஃப்ளைட் ஏறிப்பார் பாவம், இப்போ தான் புதுசாக ஏறா இருப்பார் ஸ்வீட்டி அப்படின்னு எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. ஸ்வீட்டி, என்னையா கலாய்க்கிறீங்க, போய் அவங்கவுங்க வெளியே பாருங்கன்னு கவினுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். கவின் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். மில்க் தாரா, ஆமாம், நீ கூட சொன்னல உன்னோட ஃபேவரட் செலிப்ரிட்டி க்ரஷ் இங்கே தான் ஒருத்தர் இருக்காருன்னு, அது யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு மில்க் பேச்ச ஆரம்பித்தான். இவங்க எல்லாரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. காஸ்மி, நீங்கள் சொல்லவே இல்லை, சொல்லுங்கள் யாருன்னு அப்படின்னு கேட்டேன். தாரா, அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். மில்க் தாரா கையை பிடிச்சிக்கிட்டு, அதெல்லாம் இல்லை, நீ சொல்லித்தான் ஆகணும்னு சொல்ல. முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரேன் சொல்லிட்டு போயிட்டான். பார்ப்பை, இவக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் உண்மையை வாங்கணும், நம்மளுக்கு தெரியும்னு அவளுக்கு தெரியக்கூடாது, அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பை சொன்னார். காஸ்மி, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், ரகசியம் சொல்லக்கூடாது, அவளே சொல்லட்டும், அவள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொன்னார். சேர்ந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பிளான் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மியூசிக் ரூமில் இருந்து ஒரு மியூசிக் ப்ளே ஆயிடுச்சு. அதை கேட்டு அவளும் அந்த நோக்கி வந்துட்டே இருந்தான். அதாவது தாரா அந்த மியூசிக் கேட்குற இடத்த நோக்கி வந்துட்டு இருந்தான். அங்கே பார்ப்பை அந்த மியூசிக்கை வாசிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் வாசித்ததோ பார்ப்பை அந்த மியூசிக்கை வாசிச்சுக்கிட்டே இருந்தார். தாரா அந்த மியூசிக் கேட்டு அங்கேயே மயங்கி போய் நின்னான். டக்குன்னு நிப்பாட்டிட்டீங்க, எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, இந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஏன் நிப்பாட்டிட்டீங்க, தொடர்ந்து வாசிங்க பார்ப்பை அப்படின்னு சொன்னான். இந்த பாட்டோட பாடல் வரிகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப மனசையே லேசாக்கிடும், அதோட மியூசிக் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, கேட்டுகிட்டே இருக்கலாம். மியூசிக் மட்டும் அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். காலத்தில் எந்திரிச்ச உடனே இந்த மியூசிக் தான் கேட்கணும்னு எங்கள் வீட்டில் எல்லாரையும் ரொம்ப சண்டை போட்டு இருந்த காலமெல்லாம் நிறையாவே இருக்குது. பார்ப்பை, காய்ஸ் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? பார்ப்பை சொல்ல, அந்த சாங் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா, நீங்கள் வேற பிடிக்குமா, பைத்தியம் மாதிரி இருப்பேன், அந்த சாங் எல்லாம் அவ்வளவும் வார்த்தையால் சொல்லவே முடியாது. அதுவும் ஸ்கை வாசித்த எல்லா சாங்குமே அவ்வளவு சூப்பராக இருக்கும். அவர் இந்தியாவில் நடந்த எல்லா கான்சர்ட்டையும் அட்டன் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார். நிறைய டைம் பார்க்கணும், பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன், பட் அது நடக்கவே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. இப்போ அவர் கூட ஒன்றா உட்காந்துருக்கேன், சாப்பிட்றேன், பேசுகிறேன், இதெல்லாம் மேஜிக்காக இருக்குது. அன்னைக்கு கண்ட கனவில் இன்னைக்கு பழிக்குது, இதெல்லாம் சொல்லவே வார்த்தையே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னான். பார்ப்பை, ஓ ஸ்கையோட சாங்னா அவ்வளோ பிடிக்குமா, உனக்கு பிடிக்குமா, என்ன பிடிக்குமா என்னவா, அவர் போட்ட எல்லா பாட்டும் பிடிக்கும், அவர் மியூசிக்கு, அவர் நடித்த நாடகத்தில் இருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும்,
அவரை பார்த்தாலே பிடிக்கும். அவருடைய ஒரு சிரிப்பு போதும், மனசெல்லாம் நிறைஞ்சிடும். பயங்கரமான க்ரஷ் அவர் மேலே. அப்போல்லாம் அச்சச்சோ அச்சச்சோ வாயை விட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வாயில் கையை வச்சுக்கிட்டா. எல்லாரும் மாட்டிக்கிட்டியா, வாயிலிருந்தே சொல்லட்டியா பத்தியா எல்லாரும் சொன்னாங்க. மாட்டிக்கிட்டியா, வாயிலிருந்தே உண்மை வந்துருச்சு பத்தியா அப்படின்னு சொன்னாங்க. தாரா அசட்டுத்தனமாக ஒரு சிரிப்பு. கவன் எல்லாமே சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீ சொல்லணும்னு நாங்கள் வெயிட் பண்ணணும். வாயிலேருந்து நீ சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணோம். தாரா கையோட முகத்தை பார்த்து ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரியாக சங்கட்டமாக இருந்துச்சு அவளுக்கு. சரி இப்போ என்ன அதுக்கு, அதெல்லாம் ஒரு காலத்தில் சரி, வாங்க போய் சாப்பிடலாம், எனக்கு பசிக்குதுன்னு அங்கேருந்து வெளியிலே கிளம்பிட்டேன். ஆனால் உனக்கு அந்த இடத்த சமாளிக்க தாரா பசிக்குதுன்னே சொல்லிடுற. எப்போவுமே சாப்பிட போயிட்டாங்க. ஸ்கை அதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டே இருந்தார். ஆரம்பத்துலேருந்து இவனை பார்த்து ஷாக்கானது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா யோசிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டே இருந்தார். தாரா, ஓகே கைஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணலாம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நம்மளோட நட்பு இதோட முடியாமல் பிரியாமல் இருக்கட்டும். நீங்களாம் என்ன சொல்கிறீங்க என்ன தாரா கேட்டா. நிக்கோல், நல்ல ஐடியா தாரா அப்படின்னு சொன்னார். ஸ்கை, நம்மளோட உறவு எப்போவுமே பிரியாமல் இருக்கும், இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொன்னார். பார்ப்பை, சம்மதம் எனக்குன்னு சொன்னார். பார்ப்பை, ஸ்கை, தாரா, நிக்கோல் இவங்க சேர்ந்து ஒரு படம் தயாரித்து முடிவு பண்ணியிருந்தாங்க. மில்க், நம்ம எப்போவும் பிரிய மாட்டோம்ல அப்படின்னு சொன்னார். தாரா, கண்டிப்பாக இது நம்ம பண்ணலாம், நம்ம 2 பேருக்குள்ள நட்பு எப்போவுமே இருக்கும் மில்க் அப்படின்னு சொன்னான். 4 பேரும் முடிவு பண்ணாங்க. ஏன்னா இவங்க 4 பேரும் தான் ஒரு நாடகத்தை எடுக்கிற அளவுக்கும் படம் எடுக்கிற அளவுக்கும் அவங்கக்கிட்ட பொருளாதார ரீதியான பெரிய ஆளுங்க. அவங்கக்கிட்ட பெரிய பணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்களோட நிறையா சேனல்ஸில் வெளிவந்திருக்கு, டிவி ஷோஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இவங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸ்கை தாராவுக்கு வழக்கமாக தண்ணி பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்தாரு. தாரா அதை வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரியாக தயக்கமாகவே யோசித்து டக்குன்னு பாட்டிலை எடுத்துக்கிட்டா. மில்க், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே இருக்கணும், நம்ம எப்போவுமே பிரியக்கூடாது தாரா. மில்க், ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். ஏண்டா, என்னடா சொல்லு. மில்க், கவி நீ என்ன காட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக ஒரே வித்தியாசமாக இருக்க. நிக்கோல் விட்டு நகர மாட்டேங்கிறியே, என்ன நடந்தது இங்கே ஒன்றுமே புரியலையே, எனக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னான். கவி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மில்க், ஒரு நாள் மாட்டு வைப்பாரு. டேய் கவி, நீ சரியில்லை அப்படின்னு தாராவும் சொன்னான். ஸ்வீட்டி அதுக்குள்ள அவங்க வளர்த்த செடியை பார்க்க கூப்பிட்டாங்க. நிக்கோல் கவியோட பேரு தான் விதைச்சிருந்தாரு. அது அழகாக வளர்ந்துருக்கு. எல்லாருக்குமே ஷாக்காக இருந்துச்சு. நிக்கோலையும் கவியையும் பார்த்து சிரித்தாங்க. மில்க், தாராவும் சரி, நல்லபடியாக இப்போவும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். மில்க்கும் தாராவும் சரி, நல்லபடியாக எப்போவும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான்னு கிண்டலாக பண்ணாங்க. கவி, வேறு வேலையே இல்லையாடா உங்கள் 2 பேருக்கும்? தாரா, சத்தியமாக இல்லை மச்சி, உன் வாயிலேருந்து உண்மை வரும் வரை எங்களுக்கு வேறு வேலையே இல்லை. காட்டுக்கள் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. இவங்களெல்லாம் கவி தலையில் கை வச்சு இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லு. மில்க் அதுக்கு, மச்சி என்ன மச்சி, நம்மளை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு திரியிறான், சரி விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாராவும் சொன்னான். எல்லாரும் அவங்க வளர்த்ததை எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. அங்கே 15 நாட்கள் நல்லபடியாக முடிஞ்சது. அந்த 15 நாள் இவங்க வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் சொல்லலாம். ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கவலைகளை மறந்து அவ்வளவு டென்ஷனும் மறந்து நிம்மதியாக அந்த 15 நாள் கழிஞ்சது. கேம் விளையாடப்படுறது, பைக் ரைட், பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் விளையாடப்பட்டது. அதில் யார் வெற்றி தோல்வி எல்லாம் இல்லை, எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க.
எல்லாரும் அந்த விளையாட்டு முடிஞ்சது எல்லாரும் கிளம்பும்போது ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்வதற்கு ரொம்ப குறைவு. அவங்களுக்கு ஏன்னா நேரம் கிடைக்காது. அவங்களோட டைம் அவங்க கையிலேயே கிடையாது. இவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே இருந்ததே இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மில்க் ஃபோட்டோ எடுத்தார். அப்புறம் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஒருத்தர் மாற்றி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது திரும்பி பார்த்துக்கிட்டே போனாங்க. மில்க், இந்த வீடியோ நான் மறக்கவே மாட்டேன். இந்த வீடு தான் உன்னை எனக்கு கொடுத்துச்சு தாரா. எனக்கும் தான் நீயும் கவியும் எனக்கு நிறைய சிரிக்க வச்சிங்க. நான் சந்தோஷமாக இருந்தது காரணம் நீயும் இந்த வீடும் இங்கே உன்னை எல்லாரையும் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு தாராவும் சொன்னான். ஸ்கை, எல்லாரையும் சேர்ந்து வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கடைசியாக தாரா பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த வீட்டை விட்டு ஹோட்டல் போனாங்க. நாளைக்கு பெரிய ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த டிவி சேனல். அங்கே லைவாக நடக்கும் அந்த ஃபங்க்ஷன். அதனால் எல்லாரும் சேனலுக்கு வந்துடுங்க. எல்லாரும் ஒன்றா வாங்க. தாராவை பார்த்து எல்லாரும் ஒன்றா வாங்க அப்படின்னு ஸ்வீட்டி சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் எல்லாரும் ஒன்றா வந்தாங்க. எல்லாரும் தாராவை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. இது நம்ம தாராவா அப்படிங்கிற அளவுக்கு அழகாக தாராவை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு தாரா அப்புறம் அவ்வளோ அழகாக வந்திருந்தாங்க. மேக்கப்பும் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்த எல்லாருமே இப்போதான் நீ ஒரு செலிப்ரிட்டி மாதிரி இருக்கன்னு ஸ்வீட்டி சொன்னாங்க. மில்க், நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இந்த மாதிரி மேக்கப் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டார். தாரா, எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் மேக்கப்லாம் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் முதல் முறை. மேடையில் ஒன்றா வந்து மில்க் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. டிவி சேனலோட ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை எல்லாரும் வந்திருந்தாங்க. நிறைய ஆடியன்ஸ், அங்கே நிறைய ஃபேன்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நிகழ்ச்சி. நிறைய நாட்டில் இருந்து இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருந்தாங்க. அதே மாதிரி லைவ்லேயும் நிறையா நாட்டில் இருந்து இந்த ஷோவை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸ்வீட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த சேனலோட ஓனர் எல்லாரும் ஸ்பீச் கொடுத்தாரு. முதல்ல பார்ப்பையன் வந்து பேச சொன்னாங்க. இங்கே இருந்த 15 நாள் பார்ப்பை பேசினார். இங்கே இருந்த 15 நாள் ரொம்ப நல்லாவே இருந்தது. மறக்க முடியாத நாள். அவங்கள நாட்டுக்கு போக போகிறாங்க. அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கை, நான், கவின், நாங்கள் 3 பேரும் இங்கே உள்ளவங்க. நாங்கள் எப்போ வேணாலும் மீட் பண்ணிக்கலாம். வெவ்வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்க அவங்கள நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் மில்க் பேச வந்தான். நிஜமாவே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஆதரிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இங்கே நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதுக்கும் மறக்கவே முடியாது. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, தாராவை மறக்க முடியாத நபர், லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி வச்சார். அதுக்கு அடுத்து காஷ்மி வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, நான் இன்னும் நிறைய படங்கள் நடிக்க இருக்குது. உங்கள் எல்லாரும் நடித்து சந்தோஷப்படுத்துவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக நிக்கோலும் வந்தார். நிஜமாக எனக்கு இந்த 15 நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். நிஜமாகவே எனக்கு இந்த 15 நாள் முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் இருக்குது. மனசு ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு நிக்கோல் சொன்னார். பத்திரிகையாளர் மிஸ்டர் கவி உங்களுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அவருடைய பதில் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அதுக்கு எனக்கு தெரியாது, என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியலை, மனசெல்லாம் ஒரு படபடன்னு இருக்குது. நிக்கோல், எல்லாரும் முன்னாடியும் கவி என் லைஃப் லாங் என் கூடவே இருப்பீங்களா, நீங்கள் என்னை நேசிப்பீங்களா, பதில் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் மட்டும் இருக்காதீங்க, அது ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு சொன்னார். கவி என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கவி எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நின்னார். இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நிக்கோல். இந்த உயிர் கொடுத்தது அவர்தான். நான் இப்போ இருக்கேன்னா
அதுக்கும் அவர்தான் காரணம். இந்த இந்த உயிர் அவர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது. அப்போது நானும் அவருக்கு தானே சொந்தம். இந்த உயிர் உள்ளவரை நான் அவர் கூட வாழ்கிறது தானே சரி அப்படின்னு சொன்னார். கவி கவி வந்து நிக்கோல் முன்னாடி வில் யூ மேரி மீ எல்லாரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணார். அங்கே இருக்க யாருக்குமே எதுவும் புரியல. நிக்கோலுக்கு சுத்தமாக புரியாது. பூமி தலைகீழாக சுற்றுற மாதிரியே இருந்தது. நிக்கோல் பார்ப்பை கிட்ட என் காதலை கேட்டது உன் காதலையும் கேட்டுச்சு தானே அப்படின்னு கேட்க, பார்ப்பை உனக்கு கவி ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார். இருக்கிற எல்லாரும் கை தட்டு ஒரே ஆரவாரமாக கொண்டாடினாங்க. நிக்கோல் ஓடி போய் கவியை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன்னை விட மாட்டேன் என் உயிர் உள்ள வரைக்கும் அப்படின்னு சொன்னார். இவங்க லைஃப் இங்கே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் அவங்களுடைய கை செயினை போட்டுக்கிட்டாங்க. மாற்றிக்கிட்டாங்க. தாரா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் சேரணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசையாக இருந்தது. அதே மாதிரி சேர்ந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே ஹாப்பியாக வாழணும் மை டியர் ஃப்ரெண்ட் கவின்னு